பிரேக்ஃபாஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா திணை அரிசியில வெண்பொங்கல் செய்யலாமா? இந்த கிளாஸ்னால 1 கப் அளவு திணை எடுத்திருக்கேன். அதே கிளாஸ்னால 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவினதுக்கு அப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். இது நல்லா ஊறட்டும். இந்த அரிசியில நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மில்லட் அரிசிகளை அதிகமா யூஸ் பண்ண பழகுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாய், கையளவு மல்லி இலைகள், 2-3 புதினா இலைகள், இது எல்லாத்தையுமே நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்க்கிறேன். இது ரெண்டுமே 2 பாதியா நல்லா நச்சுட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல செய்ய ஆரம்பிக்கலாமா? ஒரு அகலமான குக்கர் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இடிச்ச பொருள் எல்லாத்தையுமே நெய்யில நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல நான் முழுக்க நெய் தாங்க சேர்த்திருக்கேன். நெய்யும் அதிகமா சேர்க்கல, ஓரளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். 1/2 கப் அளவு பாசி பருப்பு சேர்த்ததுனால அந்த பருப்புக்கு 1 கிளாஸ், மொத்தம் 5 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை லாக் பண்ணி வெயிட் போடுறேன். 2 விசில் விட்டதுக்கு அப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆனோன்னு வெளியில எடுத்து பார்த்தா சூப்பரான திணை அரிசி பொங்கல் ரெடி.